இருக்கிறதான செய்தியினுடைய தலைப்பு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சரி, இப்போது நம்ம எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்ற அந்த உறுதி உங்களுக்கு இருக்கா? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க, நீங்கள் தேவனை நன்றி சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமாம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. சும்மா கர்த்தரை அழைச்சாருன்னு சொல்லி கை தூக்கிட்டே இருக்கக்கூடாது. சரி, கர்த்தர் எப்படி அழைத்தார் உங்களை? எப்படி அழைத்திருக்கிறார்? உங்களுக்கு எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி? நிலைத்து நிற்க முடியுது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு. ஆனால் உங்களை அழைத்திருக்கிறாரா? ஏங்க, அழைத்திருக்கிறார். அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நான் இப்போ கேட்குறது, உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி? ரட்சிப்பு கொடுத்துருக்கலாம், பாடுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறோம், அதுலேருந்து விடுதலையாக இருக்கிறோம். ஆனால் எதன் அடிப்படையில் நீங்கள் தைரியமாக உங்களால் சொல்ல முடியுது கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி? உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறோம். நான் கேட்குறது உங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. எதன் அடிப்படையில் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்? நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்லை. எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தார் என்று எப்படி உங்களால் தைரியமாக சொல்ல முடியும்? அழைத்ததுனால தான் அறிக்கைட்டு இருக்கிறீங்க. எதுமா? நான் எதிர்பார்க்கிறதான அந்த பதிலை இன்னும் பெற்றுக்கொள்ளவே முடியல. வாழறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். எதுவா? அவருடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக ஏறக்குறைய கிட்ட வந்துட்டீங்க. அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக, துதிக்கும்படியாக நிறைய காரியங்கள் இருக்குது. அதை மகிமைப்படுத்த முடியாது, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நான் எதிர்பார்க்கிறதான அந்த பதில் உங்கள்கிட்ட இருந்து வரல. யோசிச்சு கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, ஆராதனை முடிஞ்ச பிறகு இல்லைன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள், என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னு என்னால் எப்படி தைரியமாக சொல்ல முடிகிறது? வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை அழைத்திருக்கிறாரா? உங்களை அழைத்ததற்கு என்ன அத்தாட்சி இருக்குது? இப்போது ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னா அந்த இன்டர்வியூக்கு உங்களை அழைத்திருக்கிறாங்க. போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த இன்டர்வியூ லெட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. வரையா, என் பேர் போட்டு, என் அட்ரஸ் போட்டு, என் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்குது, அதனால் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தைரியமாக சொல்லுவதற்கு நமக்கு ஒரு வசனம் தேவைப்படுகிறது. அந்த வசனம் இல்லாமல் சும்மா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இது அது அதெல்லாமே தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது. வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? தேவன் வசனங்களை கொடுக்கிறாரா? அதை பிரசித்தப்படுத்தக்கூடிய கூட்டம் மிகவும் அதிகமாக. ஒரு சபையில் அவங்க இவ்விதமாக சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு குருட்டாம்போக்கில் அவங்க சொல்கிறது. சபைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் பைபிளை எடுத்து இப்படி டபக்குன்னு ஒரு பக்கத்தை திறக்கும் பொழுது, ஒன்று அழைச்சிருக்கிறேன், ஒன்று அபிஷேகித்திருக்கிறேன், நீ எனக்கு பிரியமானவன் அப்படின்னு வசனம் வந்துட்டா அவங்க அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் என்னை அழைத்தார், எப்படி இந்த வசனத்தின் மூலமாக என்னை அழைத்தார்ன்னு சொல்லி இப்படி நம்ம கிளி ஜோசியம் மாதிரி பார்க்கக்கூடாது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம அழைக்கப்பட்டிருக்கணும். அவங்க சத்தத்தை கேட்டு இவங்க சத்தத்தை கேட்டு நான் வந்தேன் அப்படின்றத விட
தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? அப்படி யார் கேட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக சொல்ல முடியும். சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு வசனத்தின் ஒரு வார்த்தையின் மூலமாக இல்லை, வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை அழைப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே அஸ்திபாரமே வசனம் தான். அப்போ அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பாரானால் நிச்சயமாகவே நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், போய் நம்முடைய பிள்ளைங்களுடைய பேர், அம்மா அப்பா பேர், அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் அங்கே இருக்கிற அவங்க கொடுக்குற அந்த தாளில் நம்ம எழுதி, அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டினோடனே அவங்க அட்மிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டால் என் பிள்ளைங்க இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கவங்க நம்மளால் சொல்ல முடியும். சிலவங்களாம் சொல்லுவாங்க, நான் மலைக்குள்ளே பள்ளிக்கூடத்தில் போய் ஒதுங்கினதில்லை அப்படின்வாங்க. அப்போ மலைக்காகவோ காற்றுக்காகவோ புயலுக்காகவோ பிரச்சனைகளுக்காகவோ தேவைகளுக்காகவோ நாம் ஆராதனைக்குள்ளே வந்திருந்தோம்னா நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே போயிட்டால் நமக்கு ஒரு விடுதலை உண்டு, ஒரு பாதுகாப்பு உண்டு, இல்லைன்னா நம்ம நினைக்கிறது நமக்கு நடக்கும் அப்படின்ற யோசனையில் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறோம். அப்படி தான் நம்மளை ஆண்டவர் முதலாவது அழைத்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தை விளக்குவார். அந்த சத்தியத்தை அறியும் பொழுது நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கி நிறைய பேரால் நிலைத்திருக்க முடியாததற்கு காரணம் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள சத்தியமே இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ விடுதலையாக்கக்கூடிய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடினால்தான் நம்ம சின்ன பிரச்சனை ஆனாலும் சின்ன காற்றடித்தாலும் நம்ம அசைஞ்சு கீழே விழுந்துடுறோம், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நம்ம போயிடுறோம். அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல. அவருக்குள்ள வேரூன்றி நிற்கும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். எபிரேயருக்கு எழுதினதான நிருபத்தில் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நம்மளுடைய நடக்கையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இஷ்டத்தின்படி நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இயேசுவை என்னைக்கு தெரிந்து கொண்டோமோ, இயேசுகிட்டேருந்து என்னைக்கு நமக்கு அழைப்பு வந்துச்சோ அன்றிலிருந்தே நம்முடைய நடக்கை எல்லாமே எப்படி இருக்கணும், இயேசுவை போல நாமளும் நடக்கணுங்க. அப்படி நடந்தால் தான் தேவனுடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துனதுனால, இல்லைன்னா ஏதோ ஒரு மழை அடித்ததுனால காற்றடித்ததுனால போய் ஸ்கூல் பக்கம் ஒதுங்கி இருந்தோம்னா நம்மளுடைய பேர் அங்கே எழுதப்படாமல் இருக்கும். அப்போ நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை கர்த்தர் ஏற்கனவே எங்கே எழுதியிருப்பார் என்று நினைக்கிங்க? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் உண்டு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்களும் உண்டு. அப்போ உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அந்த உறுதி உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். உங்கள் பேர் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. இப்போ எலெக்ஷனுக்காக வரப்போகுது, நம்மளுடைய பேர் எல்லாமே அவங்க வச்சுருக்கிறதான அந்த ரிஜிஸ்டரில் இல்லைன்னா நம்ம அந்த குறிப்பிட்ட நாளில் ஓட்டு போடவே முடியாது. ஏன்னா நம்ம பேர் அந்த ரிஜிஸ்டரில் இல்லை. அப்போது பரலோகத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்முடைய பெயர், நம்முடைய குடும்ப பெயர், நம்முடைய வேலை, தொழில், எல்லை என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கர்த்தர் நம்மை சொல்லி அழைத்தார் அப்படின்ற அந்த ஒரு உறுதி நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே
இங்கே வந்து உட்காந்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நிறைய பேர் 10 வருஷமாக 15 வருஷமாக 50 வருஷமாக வந்து சபையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க உண்டு. ஆனால் அவங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் சந்தேகம்தான். பேரா, எதற்கு என் பேர் இங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய பெயர் இந்த சபையில் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, அது சந்தேகம்தான். அந்த சந்தேகத்தை இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, என்ன அழைத்திருக்கிறீங்க, அழைத்ததுனால நான் வந்திருக்கிறேன், வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறீங்க, அற்புதங்களை பார்த்ததுனால இங்கே வந்திருக்கிறேன், என்னுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்க இருக்கிறீங்க, என் பலவீனங்களை மாற்றி போட்டிருக்கிறீங்க, நான் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கிறீங்க, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் அழைத்தது மாத்திரமல்ல, என்னை என்ன பண்ணணும், அழைக்கப்பட்டவர்களிலிருந்து என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளுதல் என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அழைப்பு எல்லாருக்குமே சொல்லப்படுகிறது. தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது, டிவியில் ரேடியோவில் நம்ம வார்த்தைகளை கேட்கும் பொழுது எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லா ஊழியக்காரர்களுமே இதை தான் சொல்கிறாங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அற்புதங்களை செய்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு நடக்கும் என்று எல்லாமே சொல்கிறாங்க. அழைக்கப்பட்டுட்டோம். அழைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அப்புறம் ரெண்டாவது ப்ராசஸ் வந்து தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஓமையை சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த 22ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 33ஆம் பக்கத்தில் இருக்குது புதிய ஏற்பாட்டில். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் 14ஆம் வசனம் வரலும் வாசிக்க போகிறோம். இயேசு மறுபடியும் அவர்களோடு ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்போ இங்கே ராஜா தன்னுடைய மகனுடைய கல்யாணத்திற்காக ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்புகிறார். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம் பாருங்கள். 105ஆம் பக்கத்தில் இருக்குது. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி,
அழைக்கப்பட்டவரிடத்து போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏறு மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவர் நீர் கட்டளையிட்டபடியே செய்தாற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படி ஜனங்களை உள்ளே வரும்படி வருதி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். இப்போ இங்கே அதே காரியத்தை வேறொரு முறையில் இந்த லூக்கா எழுதுகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டவொடனே போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. அதில் முதலாவது ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு வயலை கொண்டேன். வயல் வாங்கும் பொழுது அது நல்ல நிலமா, விளைச்சல் கொடுக்குமா, கிணறு இருக்குதா, தண்ணி இருக்குதா, சுற்றிலும் எல்லைகளில் பாதுகாப்பு போட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தானே வாங்குவாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு வயலை வாங்கிட்டு இருக்கிறேன், இப்போ இந்த ராஜா கூப்பிட்டதான விருந்துக்கு என்னால் வர முடியாது, நான் போய் அதை அகத்தியமாக நான் ப்ரைவேட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், அதை போய் இன்னொரு முறை நான் செக் பண்ணணுப்பா, ஆனால் என்னால் வர முடியாது, தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோ அப்படின்றாரு. இப்போ இந்த மனுஷன் சொல்கிற காரணம் எந்த விதத்திலேயாவது ஏற்புடையதாக இருக்குதா அப்படின்னா, வயலை வாங்குவதற்கு முன்பாகவே எந்த இடத்துல இருக்குது, பத்திரம் இருக்குதா இல்லைங்களா, யார் பேரில் இருக்குது, யாருடைய கஸ்டடியில் இருக்குது, நமக்கு விற்கிறவர் உண்மையான ஓனரா. ஏன்னா இந்த நாட்களில் நிறையா அந்த பத்திரம்லாம் திருட்டு பத்திரம் செய்து ஓனர் மாதிரியே இவங்களும் கையெழுத்து போட்டு நிறைய காரியங்களை செய்துட்டே இருக்கிறாங்க. அதனால் போய் இவர் அதை போய் அதை போய் பரிசோதனை பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இன்னொருத்தரை கூப்பிட்டா அவர் என்ன சொல்கிறாரு, 5 ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அந்த ஏர் மாடுகளை போய் சோதனை பண்ணி நல்லதா, எப்படி இருக்குது, பல்லு போய் இருக்குதா, என்ன பண்ணுதுன்னு போய் நான் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. இப்போ மாடு வாங்க போகிறவர் ஏற்கனவே பார்த்து அதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் என்ன பண்ணுவார், மாட்டுக்கு பணம் கொடுப்பார். ஆனால் இவர் மாட்டை பார்க்காமலேயே பணம் கொடுத்துட்டாரு. இப்போ மாட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதை இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயமே அநியாயம் இல்லைங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதெல்லாமே அநியாயம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் மனைவியை கூட்டிக்கிட்டு நான் கல்யாணத்துக்கெல்லாம் வர முடியாது. இப்போ உன்னை கூப்பிட்டது வந்து கல்யாண வீட்டுக்கு, சந்தோஷமான இடத்துக்கு தானே, ஏன் நீ மனைவியை கூட்டிக்கிட்டு சந்தோஷமான இடத்துக்கு வரலாமே? உன்னை என்ன கருமாதி வீட்டுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க? அப்போ பாருங்கள், இந்த 3 கூட்டத்தாருமே சொல்லுகிறதான காரணங்கள் கொஞ்சம் கூட ஏற்புடையதே அல்ல. இதை போல தான் இன்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு ஏன் சபைக்கு வரல அப்படின்னா, அவங்க சொல்கிற காரியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரியமாக இருக்கும். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்திருந்தாங்களா, அவங்கள பார்க்குறதுக்காக நான் போயிட்டேன்னா, நீ ஏன் ஆராதனைக்கு வரல அப்படின்னா இவங்க சொல்கிற காரணம் என்ன, பக்கத்து வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்களாம், அதை பார்க்குறதுக்கு இவர் போகிறாராம். இது நியாயமா? இப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் தவறான காரியங்களை நாம் தேவனிடத்தில் நாம் பதிலாக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து நம்மளை அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, நீ வா. நம்மளை குறித்துமே அப்படி தான் சொல்கிறாரு. அவரை புறக்கணித்து அவர் வேண்டான்னு ஒதுக்குனாலும் அவர் திரும்பி 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 நம்ம இடத்துல வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பேசுகிற சத்தம் எத்தனை பேருக்கு காதில் விழுகுதுன்னு தெரியல. மனுஷன் சத்தத்தை கேட்குறோம், உலகத்தாருடைய சத்தத்தை கேட்குறோம், ஆனால் தேவ சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை. காரணம், நாம் அழைக்கப்படாதவர்களாக இருக்கிறோம். அழைக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்படாதவர்களாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரா?
இப்போ அழைப்புக்கு நீங்கள் நிறைய காரியங்கள் சொன்னீங்க. அழைத்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தை, ரட்சிப்பு எல்லாம் பெற்றுக்கொண்டோம் எல்லாம் சொல்கிறீங்க. அந்த அழைத்ததிலையுமே உங்களை ஆண்டவர் வேறு பிரித்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரா? என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் என்னை செலக்ட் பண்ணிட்டாரு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, இங்கே கூட நிறைய பேர் இல்லை. அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, வேலைக்காரனை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார், போய் கூட்டிகிட்டு வாப்பா, போய் ரோட்டில் நிற்கிறவங்க, சந்து பொந்தில் நிற்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வானோடனே இப்போ நம்ம ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தோம், சந்து பொந்தில் இருந்தோம், நம்மளை கூப்பிட்டதுனால நம்ம வந்துட்டோம். அழைக்கப்பட்டுட்டீங்க, வந்துட்டீங்க. இப்போது அடுத்தது என்ன பண்ணுறாரு பாருங்க. மத்திய 22 அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டுள்ளோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இப்போது நம்ம எல்லாருமே நிரம்பி இருக்கிறோம் சபையில். நீங்கள் யார் கூப்பிட்டு வந்தீங்க, எதை பார்த்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நாங்களே கூட அவங்கள வாங்கன்னு சொல்லியிருக்கலாம், அதை கேட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. இப்போது கல்யாண சாலை, விருது சாலை என்ன பண்ணிடுச்சு, ஜனங்களினாலே நிரம்பி இருக்கிறது. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பா, சபையில் நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் இடம்லாம் வெளியே நிற்கிறாங்க. இன்னும் கட்டடத்தை பெருசு பண்ணணுமோ, இன்னும் அடுத்தது வேறு எங்கே போய் நம்ம இடத்த பார்க்குறது, எப்படி கட்டுறது அப்படின்னு நான் ஒரு வேளை பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா திரளான பேர் வந்துட்ட உடனே என்னுடைய மனது அந்த திரளான பேரை பார்த்துட்டு ஆண்டவரை பார்ப்பதற்கு மறந்து போயிடுது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்போ அந்த சிலராகிய கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, அநேகராகிய பெரிய கூட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? சிலர். எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கள, எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தான். அதெல்லாம் இல்லை. நல்ல அந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான செய்தியை தான் அந்த அதிகாரத்தினுடைய பகுதியில் வாசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஊழியக்காரங்க புறப்பட்டு போய் வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இப்போது விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போ நீங்கள் அழைக்கப்பட்டு உள்ளே வந்துட்டீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் நிச்சயமாகவே உங்கள் மேலே கல்யாண வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். கல்யாண வஸ்திரம் உங்கள் மேலே இருக்குதா? கல்யாண வஸ்திரம்னா என்ன? பட்டு புடவை, சூட்டு, இதா? கல்யாண வஸ்திரம்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை, அவர் அனுபவித்த வேதனைகள் எல்லாற்றின் மூலமாக நீங்கள் சிலுவையிலிருந்து பெற்றுக்கொண்டதான அந்த நன்மைகள் தான் உங்களுடைய கல்யாண வஸ்திரமாக இருக்கணும். இப்போ அவரால் சிலுவையில் சம்பாதித்ததான எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தெரியுமா? இல்லைன்னா அதை குறித்து உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி நிறைய பேர் அதை அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னமோ ஒரு சிலுவையில் அடித்தாங்கப்பா, ரத்தம் வந்துச்சுப்பா, கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்கப்பா,
3ஆம் நாள் உயிரோடு வந்துட்டாருப்பா, பரலோகத்துக்கு போயிட்டாருப்பா, மறுபடியும் வரப்போகிறாருப்பா. பார்த்தீங்களா அவரை? எதை வச்சு நீங்கள் இப்போ அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறீங்க? எதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்கிறீங்க? உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரால் போர்த்தப்பட்டிருக்கிறதான அந்த கல்யாண வஸ்திரம் உங்கள் மேல் தரித்திருக்கிறதா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக பெற்றுக்கொண்டதான நன்மைகள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ரட்சிப்பு, பரலோக ராஜ்யம், பிதாவோடு இணைக்கப்படுதல், எதுமா தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அப்போ சிலுவையில் அவர் நமக்காக செய்ததான காரியங்கள் என்ன? அதை அறியலைன்னா நமக்கு இந்த வஸ்திரத்தை பற்றியே தெரியலன்னு அர்த்தம். இந்த வஸ்திரம் தெரியலன்னா இந்த வஸ்திரம் நம்ம மேலே இருக்குதானே தெரியாது. நம்ம நிர்வாணிகளாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம மறைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணிகளாக இருந்தாலும் அவங்க நிர்வாணிகள் என்று அறிய முடியாதபடிக்கு அந்த இடத்துல தேவ பிரசன்னம் அவளை சூழ்ந்து இருந்தது. அப்போது சிலுவையில் தேவன் சம்பாதித்ததான, இயேசு கிறிஸ்து சம்பாதித்ததான, உங்களுக்கு தந்ததான அந்த நன்மைகள் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் கல்யாண வஸ்திரத்தை அறிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அந்த கல்யாண வஸ்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கேட்டு பெற்று வாங்கி நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் மேல் உம்முடைய நீதியின் வஸ்திரத்தினாலே என்னை மூடி மறைத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அப்போ தான் அழைக்கப்பட்டவர்களுடைய அந்த இடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களான அடுத்த நிலைமைக்கு நம்மால் வர முடியுமே ஒழிய சும்மா அழைக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்காது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் அதை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் நம்மை நம்முடைய தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தரித்திரராய் மாறினார். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9ஆம் வசனம், 251வது பக்கத்தில் இருக்குது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்த ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்ததான ஒரு மகத்தான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நம்முடைய தரித்திர நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்கள் என்கிறதான இடத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நிறைய பேர் இன்னும் தரித்திரத்திலேயே இருக்கிறாங்க, குறைவிலேயே இருக்கிறாங்க. நான் சொல்கிறது உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் அல்ல, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு நிரப்பணும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருந்துச்சுன்னா உங்கள் மேலே கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு சிலருடைய கூட்டத்தில் நீங்கள் இன்னும் இல்லை என்று சொல்லி அர்த்தம்.
கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தரித்திரராய் மாறினார். ஹல்லேலூயா. அவருடைய தரித்திரத்தினாலே நீங்களும் நானும் எப்படி யாராக மாறி இருக்கிறோம்? ஐஸ்வர்யவான்களாய் மாறி இருக்கிறோம். உலகத்தில் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரே தரித்திரம் முடிச்சவர், அவர் எப்படி என்ன ஐஸ்வர்யவானாக மாற்ற முடியும்? என்ன சொல்கிறீங்க? அவருடைய தரித்திரத்தினால நம்ம எப்படி அவர் ஐஸ்வர்யவானாக மாற்றுவார்? இயேசுவினுடைய வல்லமை அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானதாக இருக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கி ஏழைகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம் இருக்குது பாருங்கள், அதை இந்த உலகத்தால் புரிந்து கொள்ளவே முடியாது. உலகத்தினால் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது உங்களுக்கு. ஏன்னா அவர் கொடுத்ததான அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்கள் மேல் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். இல்லைன்னா இன்னும் தரித்திரத்துக்குள்ளே இருப்பீர்களானால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அந்த நிலைக்கு நீங்கள் இன்னும் வராமல் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ தேவனிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய தரித்திரத்தின் வாழ்க்கையை மாற்றும்படியாகவே நீங்கள் தரித்திரராக மாறினீங்க. உங்களுடைய தரித்திரத்தினாலே என்னை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேரால் இது ஏற்றுக்கொள்ள முடியுது? தேவனுடைய தரித்திரத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்ததா, அவர் உங்களை ரட்சிக்கும்படியாகவே அவர் உங்களுக்காக அவர் ஒரு வேலைக்காரனாக மாறியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்பும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இப்போ உங்களுக்கு ஊழியம் செய்யணுன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒரு ஊழியக்காரனாக வந்தார், ஒரு வேலையாளாக வந்திருக்கிறார். ஆனால் நாம் இந்த நாட்களில் நான் வேலையாளாக இருப்பதற்கு ஒருத்தர் விரும்புகிறதே கிடையாது. நம்ம இன்னும் மேலே இருக்கணும், என்னை கூப்பிட்டு அதை இது பண்ணணும், என்னை கூப்பிட்டு அதை பண்ணணும், எனக்கு இதை செய்யணும், இப்படி தான் நம்ம விரும்பிக்கிட்டே இருக்கிறோம் மொழிய ஒரு நாளும் கீழே இருப்பதை நம்மால் விரும்புகிறதே இல்லை. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்துவே நம்மை உயர்த்தும்படியாகவே அவர் ஒரு வேலைக்காரனாக மாறினார். நம்மை மீட்கும் பொருளாக தம்மையே, தம்முடைய ஜீவனையே கொடுக்கவும் வந்தார். ஆனால் நாம் இப்போ எத்தனை பேர் நம்முடைய ஜீவனை கர்த்தருக்காக கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அவரிடத்துல பெற்றுக்கொள்வோம், ஆனால் எதையும் அவருக்கு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறோமா? இல்லை அவர் வந்ததான அந்த பாதையில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல தெரியுங்களா? என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை சுமப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அப்படின்னா உங்கள் மேலே கல்யாண வஸ்திரம் போர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். சிலுவையெல்லாம் வேணாங்க, அந்த பாடெல்லாம் வேண்டாம். நாங்கள் அப்படியே நீட்டாக போயிட்டு நீட்டாக வரணும். ஒரு சின்ன அழுக்கு கூட எங்கள் மேலே விழக்கூடாது. ஒருத்தர் எங்களை நிந்திக்கக்கூடாது, யாரும் எங்களை அவமானப்படுத்தக்கூடாது. போகிற இடத்துலலாம் வாங்க வாங்க நீங்கள் நல்லவங்க தான், உங்களை மாதிரி வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நான் விரும்புவேனே ஒழிய, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்னை தாழ்த்துறதுக்கு நான் ஒரு நாள் ஒப்பு கொடுக்கலன்னா உங்கள் மேலே கல்யாண வஸ்திரம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை மாதிரியே என்ன மாற்றுங்க ஆண்டவரை. இயேசுவை போல நீங்களும் நானும் மாறணும். வேறு யாரையும் நமக்கு முன்மாதிரியாக வைத்து கொள்ளவே கூடாது.
இந்த ஊழியக்காரனை போல, இவங்களை போல, இந்த பிரதரை போல, இந்த சிஸ்டரை போல இல்லை, நம்ம இயேசுவை போல. ஒரு அருமையான ஒரு கோரஸ் ஒன்று இருக்குது, நம்ம பாடியிருக்கோம், நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். இயேசுவை போல, இயேசுவை போல வாஞ்சிப்பதெல்லாம், இயேசுவை போல வாழ்க்கை பிரயாணத்தில் மகிமை வரையிலும் வாஞ்சிப்பதெல்லாம், இயேசுவை போல, இயேசுவை போல, இயேசுவை போல வாஞ்சிப்பதெல்லாம், இயேசுவை போல வாழ்க்கை பிரயாணத்தில் மகிமை வரையிலும் வாஞ்சிப்பதெல்லாம், இயேசுவை போல. அப்போ இந்த இயேசுவை போல மாறுது ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இல்லை. நான் என்னுடைய ஆண்டவரை போய் அவருடைய முகத்தில் நான் நேருக்கு நேராக அவருடைய முகத்தை பார்க்கிற வரையிலும் நான் அவரை போலவே தாழ்மையாக நடக்கணும். அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் மயிர் கத்தரைகளுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிறதான ஆட்டை போல இருந்தாராம். ஆனால் நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு முடியை யாராவது பிடுங்கிட்டால் நமக்கு இவ்வளோ கோபம் வருது இல்லைங்களா? ஆனால் அவருக்கு டோட்டலாக அவருடைய பாடியில் இருக்கிற எல்லா முடியும் வெட்டிட்டாங்க, ஆனாலும் ஒரு சத்தம் போடல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது அவருடைய முகத்தில் ஒருத்தன் அறையிறான், காரி துப்புறான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஏன்டா என்ன இப்படி அடிச்ச அப்படின்னு சொல்கிறாரா? நான் என்ன தவறு செய்தேன்? அப்போ தான் அவர் சொல்கிறார், ஒரு கன்னத்தை அடித்தா இன்னொரு கன்னத்தையும் நீ காட்டி கொடு, இன்றைக்கி திருப்பி கொடுன்றார். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு தான், நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, நான் ஒரு அரை அடுத்த கன்னத்தையும் காமிக்கிறியா அப்படின்னு நம்ம கேலி பண்ணுவாங்க. அவங்களுக்கு புரியல, இயேசு யாருன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்குது, இயேசு கிறிஸ்து எனக்காக ஊழியம் செய்யும்படியாக, என்னை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவே வந்தார். அவரை ஆராதிக்கிறதான நானும் மற்றவர்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆண்டவர், உமக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். இன்னைக்கு கொடூரமான காலங்கள் வரப்போகுது, இப்படியே நாட்கள் இருக்காது. நம்மளை உபத்திரவப்படுத்துகிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று சொல்லுவானான். நிறைய இடத்துல இன்றைக்கி அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. ஆனாலும் அவங்களால எதாவது செய்ய முடியாமல் இருக்குமா? முடியும், கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரியுங்களா? அதற்காக தாழ்மையாக இயேசுவை போல் அவங்க நடக்கிறாங்க. அதனால் நம்மளை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன நினச்சாலும் சரி, என் மேலே போட்டப்பட்டிருக்கிற அந்த திருமண வஸ்திரம், அந்த கல்யாண ஆடை, அது எந்த விதத்திலும் கெட்டு போய்விடவே கூடாது. அது ஒரு கிழிச்சல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நம்மளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக, நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் தன்னை நிராகரிக்கும்படியாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 1 11,
12 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாத நமக்கு இந்த தகுதியை எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? சிலுவையில் அவர் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கினதினால நம்மையும் அவரை போல மாற்றும்படியாக தள்ளப்பட்டிருந்ததான நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு கல்யாண வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம், ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவதே கிடையாது. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அவர் எனக்காக நான் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தாழ்த்தப்பட்டிருக்கிறார். அடுத்ததா, எனக்கு வீடு இல்லாத எனக்கு ஒரு வீடு கொடுக்கும்படியாக அவர் என்ன பண்ணார்? பரலோகத்தினுடைய வீட்டை இழந்து இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தும்படியாகவே இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவர் தம்முடைய வீட்டை இழந்துட்டார். இந்த பூமிக்கு வரும்பொழுது அவருக்கென்று சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள்னு பார்த்தா அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யூதர்களை நம்பி அவர் வரல. அதனால் யூதர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் யூதர்கள் என்ன பண்ணாங்க? அவரை தள்ளிட்டாங்க. சிலுவையில் அடித்ததே யூதர்கள் தான். அப்போ அவருக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு வீடு வாசல்களுக்காகவே நம்ம தேடி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவை பார்க்கறதே கிடையாது. ஒரு வீடு இருந்துச்சுன்னா இன்னொரு வீடு வாங்கணும், இதுக்கு மேலே இன்னொன்று கட்டணும், நமக்குள்ள ஒரு ஆசை வந்துடுது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்ததான தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து நம்மை மீட்கும் பொருளாகவே இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கிறாரு. நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தும்படியாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 3 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வீடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்கக்கிட்ட கேட்டால் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லைங்க. ஒரு சொந்த வீட்டை வாங்கிட்டு சும்மா இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு 2 அடுக்கு மாளிகை மாதிரி கட்டிட்டு, நாங்கள் போகிறதுக்கு சைக்கிள் இல்லை, ஒரு கார் ஒன்று வாங்கிட்டு, இவங்களுடைய ஆசைகள் அப்படியே பெருக்கிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? எல்லாத்தையும் இழந்துட்டு நம்மளை சேர்த்துக்கொள்ளணும். எனக்கு நீ வேண்டும், உன்னை நான் என்னோட வைத்துக்கொள்கிறேன், உனக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறேன், உனக்காக நான் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிட்டு
இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா உங்கள் மேலே இன்னும் கல்யாண வஸ்திரம் போர்த்தப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். திருமண ஆடை உங்கள் மேல் அணிந்திருக்குமானால் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தங்களுடைய தலைமுறைக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? பணத்தை சேர்த்து வைத்துட்டு இருப்பாங்க. என்னுடைய தலைமுறை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய சந்ததி இயேசுவின் பாதுகாப்புக்குள்ளே இருக்கும் பொழுது நான் ஏன் அதை குறித்து கவலைப்படணும்? நான் அதற்காக உழைக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒரு சிலர் அதே தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் இன்னும் திருமண வஸ்திரம் உங்கள் மேல் இன்னும் இல்லை என்று சொல்லி அர்த்தம். திருமண வஸ்திரம் இல்லாத அந்த மனிதனுக்கு என்ன செய்தார்? அந்த முதலாளி என்ன பண்ணார்? அந்த ராஜா ஒரு தண்டனை கொடுத்தார் தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி. அவன் கையும் காலையும் கட்டி அவன் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்ததான அந்த இருளுக்குள்ளே போட்டுருன்னு சொன்னார். ஏன்னா இப்படி திருப்பி முழிக்கிறீங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கை காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அப்போ கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனுக்கு என்ன கதி தெரியுங்களா? அவன் இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லைப்பா. அவன் எங்கே இருக்கணும் தெரியுமா? அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்ததான இருளான இடத்துல தான் அவன் இருக்கணும். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, தேவனுடைய வார்த்தையின்படி தான் நான் உங்களை சொல்லி எச்சரிக்கிறேன். அப்போ நீங்கள் எதற்காக ஓடுறீங்க? எதற்காக கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செஞ்சார் சிலுவையில்? இதெல்லாம் சற்று யோசித்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. காரணம், நம்முடைய நேரமெல்லாம் நம்முடைய செல்வத்தை எப்படி அதிகப்படுத்துறது, என் பொண்டாட்டி பிள்ளை எப்படி காப்பாற்றுறது, என் தொழிலை எப்படி நான் இன்னும் அதிகமாக விருத்தி அடை செய்கிறது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் பெரிய படிப்பு எப்படி படிச்சுக்கிட்டே போகிறது. ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அவங்க நிற்கிறதே அவங்களுக்கு மனசே இல்லை. இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ஒரு குறிப்பிட்ட லெவல், ஒரு 2 டிகிரி வாங்கிட்டா இல்லை இன்னும் கூட இதை பண்ணணுங்க, அதை பண்ணணுங்க, கல்யாணம்லாம் நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரங்களை கழித்து கொண்டு தன்னுடைய ஆயுசு நாட்களை வீணாக கழித்து கொண்டு இருப்பாங்க. இவங்க படித்து முடித்த பின்னாடி இவங்களுக்கு வயசு ஒரு 30-32 ஆகிடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்க்குற மாப்பிள்ளை அல்லது பார்க்குற பொண்ணு ரொம்ப சின்ன வயசில் வேணுமா இல்லை? இப்படி நிறைய பேர் தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன், கர்த்தர் அதினதின் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். அன்றைய தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துருவோம். நம்முடைய முயற்சியெல்லாம் வீண். தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். செய்து முடிச்சிட்டாரு. அதை பார்க்கணுன்னா கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து அழைக்கப்பட்டிருக்கிறதான நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களான அந்த நிலைக்கு வந்து திருமண ஆடையை உங்கள் மேல் கர்த்தர் போர்த்தி இருப்பாரானால், அபிஷேகத்தினால் நீங்கள் நிரம்பி இருப்பீர்களானால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஆனால் நிறைய காரியங்களில் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவில் ஒரு முளத்தை கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும்? இல்லைன்னா உங்களுடைய தலைமயிரை வெண்மையாக்கவோ கருமையாக்கவோ முடியாது. இன்றைக்கி நிறைய டை இருக்குது, அதனால் கலராக அடிச்சுக்கலாம். ஆனால் இயற்கையாகவே இருக்கிறதால அந்த முடியை யாராலையும் மாற்றவே முடியாது. மனிதன் இயற்கை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை மேன்மையாய் உள்ளவனாய் மாற்றும்படியாகவே வயதாகி கொண்டிருக்கிறதான அவன் தன்னுடைய வயசை குறைச்சி காமிக்கணுன்றதுக்காகவே அவன் டை அடிச்சுட்டே இருக்கிறான். எதற்காக இதெல்லாம்? இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
அப்படின்னா தான் நீங்கள் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாய், ராஜாவுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. உங்கள் மேலே கல்யாண வஸ்திரம் போடப்பட்டிருக்குமே ஒழிய மற்றபடி நீங்கள் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த புறமான இருளுக்குள்ளே போகிறதுக்கு தான் நீங்கள் தகுதியாக இருக்கிறோமே ஒழிய நம்ம ஒரு நாளும் ராஜாவுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அடுத்ததாக அவர் நம்மை போஷிக்கும்படியாகவே அவர் நமக்காக பசியானார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் பாருங்க. நானே வானத்திலிருந்து இறங்கினதான ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இப்போ நம்ம ஆராதனை முடிஞ்ச பிறகு நாம் அதை நினைவு கூறும்படியாக நம்ம திருவிருந்து ஆராதனைக்குள்ளே போக போகிறோம். அவருடைய சரீரத்தை, அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்கும் பொழுது நம்முடைய சரீர பிரகாரமான ஆவிக்குரிய அந்த பசியை ஆற்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளாதவன் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே அவன் தகுதி இழந்தவனாக போயிடுவான். நிறைய பேர் அந்த திருவிருந்து நேரத்தில் அவங்க எடுக்க மாட்டாங்க. காரணம், நாங்கள் பரிசுத்தம் இல்லைங்க, அசுத்தமாக இருக்கிறோம். எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு சொல்லிகிட்டே இருப்பீங்க? உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் இடையில் ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுகிறது. இல்லைன்னு சொன்னால் அவருடைய சரீரத்தை புசிக்காமல், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் அவருக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொல்லி அர்த்தம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு மரித்ததான சிலுவையில் இருந்ததான கல்லன் அவன் இயேசுனுடைய ரத்தத்தை புசிக்கலை, ரத்தத்தை குடிக்கலை, மாம்சத்தை புசிக்கலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, ரட்சிக்கப்படலை. ஆனால் அவனுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய். அப்போ அந்த சாக்கை வச்சுக்கிட்டே இன்றைக்கி நிறைய உலகத்தில் இருக்கிற திருடர்கள் அந்த திருடனை தங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து கொண்டு சிலுவையில் தொங்கினதான திருடன் ஞானஸ்நானம் எடுக்கலை, திருவிருந்து எடுக்கலை, அவன்லாம் பரலோகத்துக்கு போயிட்டான், நான் போக மாட்டேனா? அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள பாடு. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதன்படி செய்யுங்க. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறோம், அதனால் திருவிருந்து எடுக்கிறதில்ல. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துமே தங்களை அதற்கு தகுதியில்லாதவர்களாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இதையே எத்தனை வாரத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது? எனக்கு தெரிஞ்சு அநேக வருடங்களாக திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளாதபடிக்கு தங்களை வெறுமையாக வெளியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் நாம் இந்த நாட்களில் அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவது இல்லை. அதனால் கர்த்தருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருவோம். நம்மை போஜனம் புசிக்கும்படியாகவே அவர் என்ன பண்ணார்? தன்னை வெறுமையாக்கி அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்ததான தேவன் அவர். அடுத்ததாக அவர் நமக்காக வாரினாலே அடிக்கப்பட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே.
ஞானஸ்நானம் பெற்றதான நாம் யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு ட்ரெஸ். கிறிஸ்துவை நாம் ஆடையாக போர்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் தங்களை வெளிப்படுத்தணுன்றதுக்காக விலையுயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் தங்களை அலங்கரித்து கொள்வாங்க. கிறிஸ்து அவங்க மேலே இருக்க மாட்டார், அவங்களுக்குள்ளே இருக்க மாட்டார். அப்படின்னா நீங்கள் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கல்யாண வஸ்திரம் தரித்திராதவர்களாக இருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் கல்யாண ஆடையை அணிந்து கொள்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? அதை யாராலையும் பார்க்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நாங்களும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதே தெரியல. கிறிஸ்து இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்முடைய சோதனை நேரத்தில், பலவீன நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோன்றது தான் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா அப்படின்னா உங்கள் மேலே திருமண ஆடை, கல்யாண ஆடையை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே இந்த நாட்களில் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நமக்காக அவருடைய வஸ்திரங்கள் உரியப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் மேல் இருந்ததான ஆடைகளை அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது அந்த ஆடையை குறித்து கீழே இருந்ததான அந்த சீஷர்கள், அந்த போர்ச்சேவகர்கள் ஒரு சீட்டு போட்டு இது யாருக்கு வரணும்னு சொல்லி சீட்டு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்களாம். அவருக்கென்று எந்த ஆடையும் இல்லை, நிர்வாணமாக்கப்பட்டார். நமக்கு நல்ல ஆடையை கொடுக்கும்படியாய், திருமண ஆடையை நமக்கு உடுத்துவிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததான அந்த வஸ்திரம் உரியப்பட்டது. அது உங்கள் மேல் போர்த்தப்பட வேண்டும். இயேசுவை நீங்கள் தரித்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை வெறுமையாக இருக்கிறீங்களா? நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர்த்துக்கு அப்படியே இங்கேருந்து பார்த்தா தெரியுது, நிறைய பேர் அப்படியே மூன்றாம் வானத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்குள்ள வார்த்தையே போக மாட்டேனுது. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. பரலோகத்துக்கு போகிறவேன்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. யாருக்கிட்டையும் போய் மற்றவங்க பரலோக ராஜ்யம் இதுதான், இயேசு தான் வழின்னு சொல்லி சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கே தெரியல, நான் போய் மற்றவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? சுவிசேஷம் சொல்லணும், எல்லார் மேலேயும் விழுந்த கடன்மை. சுவிசேஷம் அறிந்திருந்தால் நான் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம். எனக்குள்ளாரையே எதுவுமே இல்லை, இயேசுவை குறித்து எதுவும் தெரியல, பரிசுத்த ஆவியானவரை குறித்து எதுவுமே தெரியல. ஆனால் நானும் சுவிசேஷம் சொல்கிறேன்னுட்டு ஒரு பைபிளை எடுத்துக்கிட்டு வாரம் வாரம் கோயிலுக்கு வர்றதும், உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிறதும், இயேசு இருக்கிறாருன்னு சொன்னால் உங்களுடைய கிரியைகளில் அவரை வெளிப்படுத்துங்க தயவு செய்து. அப்படி இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் பேச்சை கேட்டு வரவங்க அவங்க உங்களை விட சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அப்படி வல்லமையுள்ள ஒரு வார்த்தையாக இருந்துச்சுன்னா கேட்குறவங்களை அதை பற்றி பிடிக்கும். எனக்குள்ளாரையே பலன் இல்லை, எனக்குள்ளாரையே இயேசு இல்லை, ஆனால் நான் மற்றவங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஜெபமே பண்ணாதீங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் உண்மை. உங்களுக்குள்ள இயேசு இல்லைன்னா, இயேசுவனுடைய நாமம் உங்கள் மேலே தரிக்கப்படலைன்னா, நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் பண்ணுற ஆராதனை, நீங்கள் கொடுக்குற காணிக்கை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. ஏன் வீணாக வந்து நம்ம அப்படி உக்காந்துக்கிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டு, ஸ்கூலில் படிக்கும் பொழுது சொல்லுவாங்க, எதுக்குடா வந்து பெஞ்சை இப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னுவாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை.
அப்போ நம்ம வந்தோம்னா ஒரு நோக்கத்தோடு நம்ம வரணுங்க. இயேசுவை உண்மையாக நாம் இந்த நாட்களில் தேடி வந்தோம்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாக மாறும். ஆனாலும் தான் தோல்விக்கு மேலே தோல்வி வந்துகிட்டே இருக்குது. இன்னும் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தராமலே இருக்கிறாரு. நம்முடைய ஜெபம் வானத்தை கூரையை தாண்டி போக மாட்டேனுது. நம்ம மேலே இருக்கிறதான பாவங்களும் சாபங்களும் அதை தடை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவே முதலாவது நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா? திருமண ஆடை உங்கள் மேலே கர்த்தர் போற்றி இருக்கிறாரா? இதை உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீதி காரியங்களெல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சடுதியில் அற்புதத்தை செய்வார். நேற்று உபவாச ஜபத்திலையும் அதை குறித்து தான் நான் பேசினேன். பவுல் சொல்கிறாரு, திறந்த வாசல் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அதே நேரத்தில் விரோதிகளும் அதிகமாக இருக்கிறாங்க. திறந்த வாசல் நம்ம எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்குள்ளே நம்மளால் சந்தோஷமாக போகலாம் இல்லையா? போனாலும் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதே. ஏன்னா நமக்கு தீமை செய்கிறவர்கள் அந்த திறந்த வாசலுக்கு பக்கத்தில், பின்புறத்தில், முன்புறத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம திறந்த வாசலுக்குள்ளே போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விரோதி ஒருவன் உண்டு என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும். அவனை எதிர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம அறிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு நம்ம தெரிந்திருக்கணும். அப்போ தான் திறந்த வாசலுக்குள்ளே நம்மளால் சமாதானமாக போக முடியும். மற்றபடி நம்ம திறந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்தாலும், இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னாலும், அவர் வழியாக வந்தேன், அவர் வழியாக ஏற்றுக்கொண்டேன், அவரை ஆராதிக்கிறேன்னு சொன்னாலும், நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாறாமல் இருப்பதற்கு காரணம் நம்ம வாசல் வழியாக பிரவேசிக்காமல் வேறு வழியாக வரோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த திருமண வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாகவே அங்கே அந்த ஆடை இல்லாதவங்களுக்கு ஒரு புதிய ஆடையை அந்த இடத்துல வைத்திருப்பாங்களாம். அப்போ உள்ளே நுழையும் பொழுது ஒருவேளை அந்த ட்ரெஸ் எனக்கு இல்லைன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு உள்ளே வந்துடலாம். இவர் உள்ளே வந்துட்டார், ஆனால் இவர் மேலே கல்யாண ட்ரெஸ்ஸு இல்லை. அப்படின்னா யாருன்னா, இவர் வாசல் வழியாக வந்திருந்தா கண்டிப்பாக அந்த வாசலில் இவருக்கென்று உருவாக்கப்பட்ட வைக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவர் வந்திருப்பார். இவர் என்ன பண்ணிட்டார், வாசல் வழியாய் வராமல் வேறு வழியாய் ஏறி வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். அப்போ இவர் ஏதோ திருட்டு டிக்கெட் வாங்கிட்டு திருட்டு ட்ரெயினில் ஏறி இங்கேருந்து ஊருக்கு போகிற மாதிரி போய் நடுவில் டிடிஆர் வந்து செக் பண்ணி டிக்கெட் இல்லைன்னு சொல்லி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு ஃபைன் கட்டிக்கிட்டு வரத்துக்கு நம்மக்கிட்ட முதல்ல நம்ம ரெடியாக டிக்கெட் வாங்கியிருக்கிறோமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நீங்கள்? கல்யாண வஸ்திரத்தை உங்கள் மேலே கர்த்தர் போர்த்து இருக்கிறாரா? சிலுவையில் அவர் சம்பாதித்து கொடுத்ததான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? இது நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த நேரத்தில் அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டுட்டோம், இன்விடேஷனை கர்த்தர் கொடுத்துட்டாரு. எத்தனையோ கன்வென்ஷனுக்கு போயிட்டோம், எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம், தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அழைக்கப்பட்டு அங்கே உள்ளே போய் எஜமானன் பார்த்த பின்னாடி ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி நம்மளை வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இது கிருபையின் காலமாக இருக்கிறது. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். கர்த்தர் நம்மோடு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும். அழைக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய அழைப்பை பெற்று நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய அந்த இடத்துல நீங்களும் நானும் இல்லாமல் இருப்போமானால் இந்த நேரத்தில் நம்ம ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தருடைய கரத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டவருடைய மூளை பகுதி அது பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக இருக்கும். அவங்களுடைய இருதயத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்கும். அவங்களுடைய எல்லைகளில் சரீர சுகம் இருக்கும். சரீர சுகம் இல்லைனாலும் இப்போ இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்காக சம்பாதித்ததான அந்த தெய்வீக சுகத்தை, தெய்வீக சமாதானத்தை இந்த நாளில் நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை அழைக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய அந்த இடத்துக்குள்ளே நான் இல்லை. ஆண்டவரே, நீங்கள் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை தெரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி என்னை நம்பி உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறீங்க. அது எல்லாத்தையும் நான் வீணாக உழைத்து வீணாக செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை இவ்வளோ நாள் நாங்கள் வீணாக மாற்றிட்டோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் கூட உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தேவ ஆவியானவரே, நீங்கள் எங்களை அழைத்தது உண்மை. எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாகி மாற்றி உங்களுடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் எங்களை நிரப்பி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி எங்களை பலப்படுத்தி சடுதியிலே எங்களுக்கு விடுதலையை தர நீ போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீ சிலுவையில் சம்பாதித்ததான எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக, எங்களை வாழ வைக்கும்படியாகவே நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்மை வாழ வைக்கும்படியாகவே அவர் சிலுவையில் மரித்தார். நமக்கு புது ஜீவனை கொடுக்கும்படியாக அவருடைய ஜீவனை இழந்தார். நமக்கு புது பலனை கொடுக்கும்படியாக அவர் பலவீனப்பட்டார், காயப்பட்டார். அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகத்தை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, காயப்பட்டார். அதன் மூலமாய் சிந்தினதான இரத்தம், அவரை அடித்ததான நிமித்தத்தில் அவருடைய சரீரம் துண்டு துண்டாக பிற்கப்பட்டது. அதை நினைவு கூறும்படியாக இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். திருவிருந்து நேரத்தில் அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிறதான நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்க, நமக்கு விடுதலையை தர, நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நாம் புசிக்கும் பொழுது, நாம் பானம் பண்ணும் பொழுது, ஒரு நியாய தீர்ப்பு இடத்துல நீங்களும் நான் நினைக்கிறோம். கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர். ஆனால் இப்போ கிருபையின் காலமாக இருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு என்று ஒரு நாள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய பேருடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு ஏற்படுவதற்கு காரணம் தெரியுங்களா? இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது, இந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுதும் அசுத்தத்தோடு தீமையான காரியங்களோடு இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது
நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். கர்த்தர் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பதற்காக அல்ல, கிருபையை கொடுக்கும்படியாகவே தேவன் இந்த நாட்களில் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் திருவிருந்து எடுக்க வந்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு சற்று முன்பாக வந்துடுங்க. மற்றவங்க